வணக்கம். இன்னைக்கு நான் croissant செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ croissant செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு இதில் மைதா மாவு 550 கிராம் இருக்குது. இந்த மிக்சிங் பவுலில் கொட்டிடலாம். சர்க்கரை 60 கிராம் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது 50 கிராம், அதையும் இதோட சேர்த்துடலாம். யோகட் 60 கிராம் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். இதில் 20 கிராம் கட்டி ஈஸ்ட் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கி எடுத்துடலாம். இப்போ ஈஸ்டையும் இதோட சேர்த்துடலாம். உப்பு 1.5 டீஸ்பூன் இதோட சேர்த்துடலாம். இப்போ கைகளை நல்லா கழுவிட்டு பிசைஞ்சிடலாம். நான் தண்ணி 200 மில்லி லிட்டர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூடும் குறையும். இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணி வித்தியாசமாக இருக்கும் தேவைப்படுறது. அதனால தண்ணி விட்ட அளவை கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ இந்த மாவை நல்லா பிசையணும். அதனால ஒரு சுத்தமான மேசையில் இல்லாட்டி ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் போட்டு இதை பிசைஞ்சிடலாம். மாவை இதே மிக்சிங் பவுலில் வச்சு ஒரு பிளாஸ்டிக் கப்பில் மூடி வச்சிடலாம். நான் இதை 2 மணித்தியாலம் மூடி ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன். நீங்கள் எப்படி நீங்கள் இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறீங்களோ, எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமை கூட்டிக்கிடுங்க, இல்லைன்னா குறைச்சிக்குங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இது 1 மணித்தியாலம் போதும். இங்கே ஓரளவு சூடாக தான் இருக்குது. அதனால நான் 2 மணித்தியாலம் வைக்கிறேன். 2 மணித்தியாலம் கழித்து பார்க்கலாம். இப்போ மாவு பார்த்துடலாம். நல்லாவே டபுள் சைஸ் ஆகிடுச்சு. நான் இதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்க்குறேன். எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இப்போ இதை கணக்கான ஒவ்வொரு துண்டா வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் உருண்டை வடிவத்தில் செஞ்சிடலாம்.
ஒரு பிளேட் அல்லாட்டி ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். இந்த 9 மாவு உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ மாவை இழுத்துடலாம். மாவு கொஞ்சம் தூவிடலாம். ஒரு மாவு உருண்டை எடுத்து வச்சிடலாம். இப்படி சப்பாத்தி மாவுக்கு மாதிரி மாவை இழுத்து வச்சிடலாம். நான் 150 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து மைக்ரோவேவில் வச்சு சூடாக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி இந்த பட்டரில் எடுத்து கொஞ்சத்தை தடவிடலாம் மேலே. அப்புறமா கொஞ்சம் கோதுமை மாவு, இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திரும்பவும் அதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சிடலாம். இப்போ நம்ம முதல்ல செஞ்சு வச்ச அந்த சப்பாத்தி மேலே இதையே வச்சிடலாம். இப்போ இது மேலேயும் பட்டரை பூசிடலாம். அப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். எல்லா மாவுகளையும் அதே மாதிரி செஞ்சுட்டேன். இந்த இப்படி வந்திருக்கு. croissant லேயர் லேயராக வரணும் இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி அடுக்குனேன். இப்போ இதை எடுத்து திரும்பவும் மாவு தூவி மெதுவா இப்படி அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கலாம். இது மெதுவா செய்யணும் பக்குவமா. மேலே மாவு கொஞ்சம் தூவிடலாம். அப்புறம் அடியிலையும் இதை திருப்பி போட்டுடலாம். இப்படி ரெண்டாக மடிச்சிட்டு அப்புறம் இப்படி மடிச்சிடலாம் ரெண்டு பக்கமும்.
இப்போ இதை இன்னொரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த மாவை இப்போ நல்லா இழுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை 3ஆ பிரிக்க போகிறேன். இப்போ croissant செய்கிறதுக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்துடலாம் அழகா. நான் வந்து ப்ளம்ஸ் ஜாம் எடுத்திருக்கேன். எந்த ஜாம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ளம்ஸ் ஜாம் அப்புறம் ஸ்ட்ராபெரி ஜாம் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன வெட்டு வெட்டிக்கலாம். ஜாமை வச்சு மூடிடலாம். இந்த துண்டை அவனில் வைக்கிறப்ப அடியில் வர மாதிரி பார்த்துக்கிறோம். இப்படி இல்லைன்னா வெந்ததுக்கப்புறம் இது வந்து அப்படியே திறந்துக்கிட்டு வந்துடும். அதனால அப்படி செஞ்சிடுவோம். இப்படியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். நான் வந்து எல்லா croissant செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு முட்டையோட மஞ்சக்கரு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பால் கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து எக் ரோஸ்ட் செய்கிறதுக்காக.
இப்போ இது மேலெல்லாம் பூசிடலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பூசிடலாம். நான் வந்து 2 ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரி செல்சியஸுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 croissant கிடச்சிருக்கு. இப்போ இதை 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். அவனில் போட்டுட்டேன். நீங்கள் வந்து 2 ட்ரேயில் செய்கிறதா இருந்தால் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே உள்ள ட்ரேயை கீழேயும் கீழே உள்ள ட்ரேயை மேலேயும் வச்சிடணும். அப்போ தான் அது ஒரே மாதிரியாக கணக்காக வேகும். இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சு. எல்லாம் ரெடியாக இருக்க எடுத்துடலாம். எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஆறட்டும். இப்போ இதில் ஒன்று வெட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து சும்மா செஞ்சது. இது ப்ளம்ஸ் ஜாம் போட்டு செஞ்சது. ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.